வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கன்சாலிடேஷன் பண்ணியே இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 75 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாவும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெருசா ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இல்லாம தான் இருக்கு. பட் ஒரு 2 செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப நல்லா ஆக்டிவா இருந்தது. ஐடி அண்ட் ஃபார்மா தான். அதே மாரி நெகட்டிவான க்ளோசிங் தான் எண்ட் ஆஃப் த டேலயும் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஐடி பங்குகள் ரொம்ப வீக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி ஃபார்மா பங்குகளும் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு க்ளோசிங்க போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல இன்னும் ஒரு நல்ல வொலடைல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னைக்கோடதும் சேர்த்தி நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல வொலடைல குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் பார்ப்போம் நடக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா, ஸோ இப்போ இந்த டாரிஃபோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. ஸோ நாளைக்கு 25% டாரிஃப் பார்த்தீங்கன்னா, இந்தியா மேல போடப்படும். கூடவே அன்ஸ்பெசிஃபைடு பெனால்ட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஸோ இதனால நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல மேபி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ கூடவே 2 பேத்துக்கும் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வாய் தகராறு. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்றோம். ஸோ இப்படி ஒரு வகையில வந்து போயிட்டு இருக்கு. அது போக இப்போ இந்த மந்த் எண்டுல மோடி பார்த்தீங்கன்னா, ஸோ சைனாக்கு வந்து விசிட் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. 2019க்கு அப்புறம் ஸோ சைனாக்கு போறது இது முதல் முறை அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, புட்டின் கூடயும் வந்து ஒரு மீட்டிங் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரஷ்யா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப வந்து புடிக்காம தான் அமெரிக்கா நம்ம மேல இத்தன பிரச்சனைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில இப்போ மோடி அண்ட் புட்டின் அண்ட் இந்த ஜி ஜின்பிங் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போட போறாங்க. இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸோ மார்க்கெட் உற்று கவனிக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இதெல்லாம் வந்து ஒண்ணும் பெருசா வந்து ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து அப்படியே பரபரப்பா கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்ட்டு நம்மளே மறக்கும்படியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படும். அப்படி பயத்தினால மார்க்கெட்ல ஒரு டிப் நடந்ததுன்னா, ஸோ நல்ல குவாலிட்டியான பங்குகள மட்டும் ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது ஹீரோ மோட்டார் கார்ப்போட ரிசல்ட். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்போட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்ல வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாரி தெரியலாம். 65% பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1700 கோடி கிட்ட ஹீரோ மோட்டார் கார்ப் இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு மலைப்பா நமக்கு தெரியலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாரி தெரியலாம். பட் இது ஒரு ஒன் டைம் கெயினால வந்திருக்கு. ஒரு 770 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் கெயின் ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இவங்க ப்ராஃபிட் இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. மேபி இந்த ஒன் டைம் கெயின் கிடைக்கலைன்னா, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2லயுமே டிக்ளைன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் அமைஞ்சிருக்கும் இந்த குவார்ட்டர். பட் இந்த ஒன் டைம் கெயின் ஹீரோ மோட்டார் கார்ப்ப காப்பாத்திருச்சுன்னு சொல்லலாம். இவங்களுடைய ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் 2லயுமே பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அது போக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேல்ஸும் அப்படி இப்படின்ட்டு அடி வாங்கிட்டு தான் இருக்கு. இந்த ஜூலை மாச சேல்ஸ்லயே ஹீரோ மோட்டார் கார்ப் 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. முதல் இடத்த ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சதுன்னா கன்சிடர் பண்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த ஹீரோ விடா அது பார்த்தீங்கன்னா 1,00,000 வண்டிகள வித்துட்டதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல செய்தி. இப்போ ஜூலை மாசம் நம்ம பார்த்திருப்போம். 10,000 யூனிட் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு சேல் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஹீரோ மோட்டார் கார்ப் வளர்ந்துட்டாங்க. ஸோ இன்னும் இவங்களுடைய சேல்ஸ் இந்த ஈவி டூ வீலர்ல அதிகரிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். காரணம், இந்த பாஸ் மாடலை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இது நல்ல பூஸ்ட் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ மோட்டார் கார்ப் இப்போதைக்கு நம்ம பெருசா ஏறி அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ வந்து நமக்கு குடுக்காம தான் இருக்கு. ஏன்னா, ஸோ இவங்க இன்னும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ட தான் பெருசா வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்றது நல்லது. அடுத்தது Zomatoல பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ஃபின் அலிபாபா குரூப் பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர் ஸ்டேக்கையும் வந்து வித்துட்டு வெளிய போறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. 5,375 கோடி மதிப்பிலான பங்குகள பிளாக் டீல் மூலியமா குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ Zomato பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உச்சகட்ட ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரூ. 300 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, அலிபாபா குரூப் விக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்த வந்து ஏற்படுத்தி குடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஸ்மார்ட் மனி நல்ல ஒரு பாட்டம்ல இருக்கும்போது பணம் வந்து உள்ள வருது.
வருது. ஸோ திரும்ப நல்ல ஒரு டாப்ல இருக்கும்போது பணம் வந்து வெளியே போகுது. மேபி இவங்க வித்ததுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் வந்து உயர்வதற்கான சான்சஸ் இருக்கு. Paytmல பலரும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லோ பிரைஸ்ல வித்தாங்க. பட் அங்கருந்து அது டபுள் த ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. பட் அது எதுவுமே உறுதி இல்ல. ஸோ சில நேரத்தில நமக்கு இது ரிஸ்க்ன்னு தெரிஞ்சா வெளிய வரத தவிர வேற ஆப்ஷனே நமக்கு இல்லாம இருக்கும். ஸோ ஒரு நல்ல பாட்டம்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பீக்ல ரிஸ்க் எடுக்கிறத எப்பவுமே அவாய்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பிஎஃப்சி இந்த குவார்ட்டர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிஎஃப்சி ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டர்ன் ஆயிருச்சு. 8,981 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு பேட்ட தான் வந்து பிஎஃப்சி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே ரூ. 3.70 வந்து டிவிடெண்டாவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஃப்சிய 22ல வந்து நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இத பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைம்ல பிஎஃப்சி கூட சேர்ந்தே இன்னும் சில பிஎஸ்யூ பங்குகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது. ஐஆர்எஃப்சிஎல் அந்த டைம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்எம்டிசி, ஆர்இசி போன்ற பங்குகள் நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு வேல்யூல கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல இத பற்றி நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது, பிஎஸ்யூ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதில இருக்கக்கூடிய வேல்யூவ பலரும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மறந்தாங்க. பட் இந்த இடத்துல நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இத கன்சிடர் பண்ணும்போது, இதோட டிவிடெண்ட் ரிட்டர்ன் மட்டும் பார்க்கும்போது வருஷத்துக்கு 12% வரைக்கான டிவிடெண்ட குடுத்தது. நான் இந்த ஸ்டாக்க 22ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ஸோ 12% பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இந்த பிஎஃப்சி வந்து நமக்கு குடுக்குது. ஒரு வொர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குல இருக்கு அப்படிங்கிறத தான் அந்த டைம்லயும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 12லிருந்து அதிகமாயிருக்கு. அரவுண்ட் ஒரு 15% வரைக்கான ஒரு ரிட்டர்ன டிவிடெண்டா வந்து இந்த பிஎஃப்சி குடுக்குது. ரீசென்ட்டா வந்து இந்த போனஸ் எல்லாம் நடந்தது. ஸோ இதோட ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 85 கிட்ட வந்திருக்கு. இந்த பங்கு எனக்கு குடுத்த ஓவரால் ரிட்டர்ன் அரவுண்ட் ஒரு 400% கிட்ட ரிட்டர்ன். கூடவே டிவிடெண்ட் மூலியமா இதுவரைக்கும் கிடைச்ச ரிட்டர்ன் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 45% வரைக்கான ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல டிவிடெண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த குவார்ட்டர்ல ஒரு ரூ. 3.70 வந்திருக்கு. இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ வேல்யூ எப்ப இருக்கோ அப்ப வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றம்போது கரெக்ட்டா வந்து பண்ணணும். வெறும் பிஎஸ்யூ ஸ்டாக் அப்படிங்கிறதுக்காக நம்ம இத புறக்கணிச்சிருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு தவற நம்ம முன்னாடி வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி தவற இனி வரும் காலங்கள்ல பண்ணக்கூடாது. எப்படி இது பிஎஸ்யூன்னு சொல்லி அவாய்ட் பண்ணமோ, இன்னும் சில காரணங்களுக்காக சில பங்குகள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இன்னும் பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த குரூப் ஆகாது. ஸோ இன்னும் இந்த கம்பெனி வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு சில பர்ட்டிகுலர் குரூப் அண்ட் பர்ட்டிகுலர் ஸ்டாக்க மட்டும் தான் இப்போ பெரும்பாலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத தவிர்த்துட்டு ஸோ எங்க ரியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத தேடி போணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அத நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப மார்க்கெட் ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ இந்த டைம்ல நமக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால பக்காவா பிளான் பண்ணி பக்காவா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. ப்ளூ ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ப்ளூ ஸ்டாரோட கன்சியூமர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூம் ஏசி சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதே சமயத்தில பி2பி பிசினஸ் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சிய குடுத்திருக்குன்னு வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல ஒரு 121 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் 2 கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு குறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து இருக்கு. ரெவென்யூவும் டிக்ளைன் ஆயிருக்கு. பேட்டும் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ எதிர்பார்த்த ஒரு சம்மர் பார்த்தீங்கன்னா இல்ல. போதிய வெயில் இல்லாதனால ஏசி வாங்கும் முடிவ மக்கள் வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். அதே தான் பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்லயும் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்ஐசி வந்து எந்த பங்குல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. Q1ல மோஸ்ட்டா அதுவும் குறிப்பா எந்த பங்க இவங்க புடிச்சிருக்காங்கன்னா, 1 பிபிசிஎல்ல அவங்களுடைய ஸ்டேக்க பெருசா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. ரீசென்ட்டா நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு ஏசிசி. ஸோ ஏசிசிலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த Q1ல ஒரு 1.51% இவங்க போர்ட்ஃபோலியோல ஏசிசிய ஹோல்ட் பண்ணக்கூடிய பெர்சன்ட்ன்னு பார்க்கும்போது ஒரு 1.41%ஆ இருக்கு. இப்போ அது எவ்வளவு உயர்த்தியிருக்காங்கன்னா,
கணிசமா உயர்த்திருக்காங்க. 9% மேல பார்த்தீங்கன்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல ஏசிசிய வந்து உயர்த்தியிருக்காங்க. இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு முன்னாடியே நம்மளும் வந்து இவங்க கூடயே வந்து நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா, இவங்க வாங்கும்போது தான் நம்மளும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போம், பொறுமையா இருப்போம். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு 2 வருஷம் அப்படிங்கிற ஒரு பீரியடுக்காக தான் நான் வந்து இந்த ஏசிசிய வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரைட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரைட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பங்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன குடுத்துட்டு இருந்த ஒரு பங்கு. ஸோ நீண்ட நாட்கள் கோவிட் டைம்லேருந்து இது கன்சாலிடேஷன்ல இருந்த பங்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உயர்ந்துருச்சு. இப்பவும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, 2022ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ, அத விட குறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இப்பவும் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. மாறா, நீங்க பிஎஃப்சி எடுத்து பார்க்கும்போது, ஸோ 2022 நான் கன்சிடர் பண்ணும்போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ, அத காட்டிலும் இப்ப டபுள் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு நெறைய கூட்டம் பார்த்தீங்கன்னா, அலமோதிட்டு இருந்தது. பலமுறை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம அவசரப்பட்டு வாங்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்ட்டு. ஸோ டிவிடெண்ட் ரூ. 1 வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டிவிடெண்டே இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு. ஸோ அதனால இந்த மாரி பங்குகள்ல வாய்ப்பு இல்ல. திரும்ப நமக்கு ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் டைம்ல வந்து வாய்ப்பு கிடைக்கும். பட் அப்போ வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இடத்துல வாங்கணும். ஏன்னா, இந்த மாரியான பங்குகள் அப்படியே படுத்து கிடந்துரும். பிஎஃப்சி உட்பட சில பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, படுத்துச்சுன்னா படுத்த மாரி இருக்கும். எந்திரிக்கவே எந்திரிக்காது. கும்பகர்ணனோட தம்பியாட்டம் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கையில வச்சுட்டு மனசே நொந்து போயிருவோம். அந்த டைம்ல நம்ம மனசு நோகாம இருக்கணும்னா, இதிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் மட்டும் தான் நம்மள காப்பாத்தும். ஸோ கொஞ்சமாச்சும் சரி ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்தி குடுக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பிடிலைட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. பிடிலைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. 678 கோடி இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர்ல அவங்களுடைய மார்ஜின் டிக்ளைன் ஆயிருந்தது. பட் இப்ப திரும்ப அவங்களுடைய மார்ஜின புடிச்சிருக்காங்க. 25% ஆப்பரேட்டிங் மார்ஜின் இருக்கு. 678 கோடி இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2யும் பீட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஸோ இவங்க போனஸ் வந்து இஷ்யூ பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. 1:1 பார்த்தீங்கன்னா, போனஸ் அனௌன்ஸ்மென்ட் பிடிலைட் கிட்ட இருந்து வந்திருக்கு. கரண்ட்டா ஒரு 3000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட விலை இன்னும் சில நாட்கள்ல ரூ. 1500 வந்து மாறிரும். திரும்ப ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பிடிலைட்ல இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹியூண்டாய் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் பிராண்ட இந்தியாவுல லான்ச் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள செக் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, தனியா பிரீமியம் ஷோரூம்ல ஜெனிசிஸ் மோட்டார வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் என்னைக்கு வருதுன்ட்டு. ஸோ பிரீமியம் கார்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கு. சக்சஸ் ஆகுமா இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ஸோ இந்த ஹைவே இன்ஃப்ரா ஐபிஓ இதை பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நானும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் க்ளோசிங் டேட்டு. அது 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி நைட்டு தான் நமக்கு இந்த அலாட்மெண்ட்டே வந்து தெரிய வரும். ஸோ இப்போது இந்த ஐபிஓ வந்து நமக்கு ஒர்த்தான ஒரு ஐபிஓன்னு கேட்டால், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான ஐபிஓ. ஆனால் நமக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு ரூ. 70 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல்டு பண்ணுறதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஹோல்டு பண்ணுறதுக்கு எந்த விதத்திலும் ஒர்த் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் இல்லை. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இயர் ஆன் இயர்லலாம் காட்டியிருக்காங்க. பட் லிஸ்டிங் கெயின் பார்க்கும்போது 50%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ நானே என்னோட நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்த்துருந்தேன். ஸோ என்எஸ்டிஎல் பங்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நெகட்டிவ் லிஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ட்டு திடீர்னுட்டு லாஸ்ட் டேட் அதுவும் ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கான ரிப்ளைவும் நண்பர்கள் கிட்ட இருந்து போயிட்டு இருந்தது. பட் என்எஸ்டிஎல் ஒரு நல்ல லிஸ்டிங்கை கொடுத்துருக்கு. ஸோ மோசம் பண்ணலை. கிடைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் அது மோசம் பண்ணாத ஒரு ஐபிஓவாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இது ஒரு நல்ல லிஸ்டிங் கெயினை கொடுக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தாண்டி போயிருச்சு. கிடைக்குமா அப்படிங்கிறத கேள்விக்குறியான விஷயம். என்எஸ்டிஎல்லே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நானும் வந்து பர்சனலாக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பார்ப்போம் நம்ம லக்குக்கு யாருக்காச்சும் வந்து கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.